அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 29/4/2024. பஞ்சமி திதி காலை 7:58 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:40 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் புதனுடன் ராகு. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, விவகாரங்கள் பேசி முடிக்க, இரகசிய கூட்டங்கள் நடத்த, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வலிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே அருமருந்தாகும். ஆமாங்க, சிலர்கிட்ட பேசும்போதெல்லாமே நீங்கள் புன்னகையோடு தாங்க நீங்கள் பேசுவீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்க்கும்போது கூட சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்து வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி பார்வையாலேயே பலரிடம் பேசி பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளும் பாசமாக நடந்துப்பாங்க. உங்கள் ராசியை விட்டு சீக்கிரமாகவே குரு பகவான் கிளம்ப இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால சில நேரங்களில் சிலரை நினச்சி கொஞ்சம் கோபப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. பெரிய பொருட்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் புதுசு வாங்க வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலையும் ரெட்டிப்பு லாபம் உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் முளைக்காத இடங்கள் 2 உண்டு. ஒன்று தாயின் மடி, மற்றொன்று இறைவனின் திருவடி. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இறைவனுடைய திருப்பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து கொள்வீங்க. மற்றவங்கள்ட்ட சொல்கிறத விட நாம் கடவுள்கிட்ட சொன்னோம்னா நம்முடைய குறைகள் எல்லாமே விலகும். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி அவர் காட்டுவார் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இறைவனையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. 2
நாளாகவே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும். புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல், டென்ஷன் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. குடும்பத்தில் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு நீங்கள் போய் வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஃபோனில் தான் அடிக்கடி பேசின்னு இருக்கோம், பார்த்து 2-3 வருஷம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு பழைய கதைகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு சில வழிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடையை கொஞ்சம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவுரை சொல்லலாம். ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதைத்தான் அவர்கள் எப்போதும் பின்பற்றி வாழ்வார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நாம் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், நிறைய அறிவுரைகள் நாம் சொல்லலாம். ஆனால் அவங்க முதல்ல எதை பார்ப்பாங்க, எதை யோசிப்பாங்க, அப்பா அம்மா எதை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க முன்னுதாரணமாக கொண்டு வருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிள்ளைகளிடத்திலும் மட்டுமல்லாமல் வெளியிடத்திலும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருப்பவர்கள், எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. நீசகதியில் இருந்தாலும் கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் உண்டு. ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இன்னைக்கு இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்திலேயும் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அதேபோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்லங்கிற அளவுக்கு லாபம் தரும். உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எதையும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகவும் மாட்டோம். இருக்கும் வரை ஏதாவது நல்லது செய்வோமே, தர்மம் செய்யலாமே அப்படின்னு
எங்கும் எப்போதும் தர்ம காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள், தாய்மனதுடன் இரக்கப்பட்டு எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் குரு பகவானின் பார்வையை பெற்று 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கடந்த 2-3 நாட்களாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் தைரியமாக நீங்கள் பேசுவீங்க, தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க, தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும், பணவரவும் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தவங்களை குறை சொல்கிறது வேண்டாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அந்தரங்க விஷயங்களையும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இறைவன் உங்களுடைய தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை. உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாங்க, கடவுள் நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ தேருன்னு என்றைக்குமே பார்த்ததில்லைங்க. நம்ம மனசு எப்படி இருக்குது, நாம் நல்ல காரியங்கள் ஏதாவது செய்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்த்து கொண்டே இருப்பார். நீங்களும் அப்படித்தாங்க. 4 பேருக்கு நாம் நல்லது செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணம் பதவியை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு செய்தோம்னா நாளைக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமேன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பதவியாலும் பணத்தாலும் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால சின்னதாக மனசுக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஒரு இனந்தெரியாத கவலை இருக்கும். அதே மாதிரி கால்வலி கழுத்து வலி ஒன்றும் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியலையே, மருந்து மாத்திரன்னு இப்படி வாழ்க்கை ஓடின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் சங்கடப்படுவதெல்லாமே உண்டுங்க. கண்டகச்சனியோட பாதிப்பு விலகிறதுக்கு ஸ்ரீ பைரவருக்கு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களான உதவிகள் அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாமே ஒரு நல்ல பரிகாரம் தாங்க. இன்றைய தினம் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். ஓரளவு உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் சமாளிப்பீங்க. புதன் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. அவங்க மூலமாக மனசுக்கு ஒரு ஆறுதல் எல்லாமே கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எதையும் யோசித்து நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உண்மையான கோவில்கள் அவரவர்களுடைய இதயத்தில்தான் அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் நல்லதாக அமையும். இறைவனும் நம்மை தேடி வருவான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசறிஞ்சி மனசார மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று தனிப்பாதையில் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அவங்க சொல்லிட்டு இருந்த இடத்துக்கும் அவங்கள அழைச்சிட்டு போய் வருவீங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், குருன்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன பகை அதெல்லாமே மாறும். மனம் திறந்து பேசுவீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் முன்னாடி இருந்ததை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புது உத்தியோக வாய்ப்புகள், புதுசாக தொழில் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அமைதியாக இருப்பவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதே. பேசுபவரை காட்டிலும் கேட்பவர்கள்தான் புத்திசாலியாக இருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் அடுத்தவங்களை பேச வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்பீங்க, அதிலேயே அவங்க ஆடி போயிடுவாங்க. அந்தளவுக்கு அறிவு கூர்மை படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான நாளாக இருக்குதுங்க. தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எடுத்த முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள், கோர்ட்டு கேஸுகள் அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக பேசி முடிவெடுக்கலாம். அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் பூர்வ புண்ணியத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு சொத்தை கொடுத்து இன்னொன்று வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வருங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக அவங்க போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் போய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருந்துருக்குங்க. சின்ன சின்ன வீண் பழிகளும் வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளும் பயணங்களும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் சிலரை நினைப்பதை விட நம்மை போல வாழ வேண்டும் என்று பிறர் நினைப்பது போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நியாயமானவங்க யார், உண்மையானவங்க இங்கே யார் அப்படின்னு கேட்டால் யார் யார் பேரோ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் நியாயமானவன், நான் உண்மையானவன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உதாரண புருஷராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு உண்டு. கேட்ட இடத்துல சில உதவிகள்லாம் கிடைக்கும். இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அரசியலில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்களுடைய நட்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும். பற்று வரவு நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தலைமைக்கும் கொஞ்சம் நெருக்கமாகவும் இருப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க. பொருத்தமான வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள், அது மாதிரி ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு சொத்து விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. வழக்குகள் அதுன்னு போட்டு சிக்கிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோட உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது அறிவு வேலை செய்யாமல் போகிறது. ஆமாங்க, சிலரெல்லாம் அப்படி இப்படின்னு எதோ சொல்லுவாங்க. இந்த ரூபாயில் இதை தூக்கி அதில் போட்டால் 3 மாதத்தில் அது 3 மடங்கு ஆகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்கிக்க மாட்டீங்க. ஏங்க, உழைக்கிறதே ஒட்ட மாட்டேங்குது, இதில் வேறு குறுக்கு வழியில் எதுக்குங்க எங்களுக்கு சம்பாத்தியம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு கடின உழைப்பால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இன்றும் என்றும் உழைத்து கொண்டே இருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளையும் இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. நேற்று மூலம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. மூல நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருப்பீங்க. எதிர்பார்த்தது உங்களுக்கு சீக்கிரம் நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்களில் அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உரிமை கிடைக்கும் இடத்தில் எப்பொழுதுமே உரிமையுடன் நின்று விடுங்கள். ஆனால் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நின்று விடாதீர்கள். ஆமாங்க, யார் நம்மளை மதிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. மதிக்காதவங்க வீட்டு வாசலை நீங்கள் ஒருபோதும் மிதிக்க மாட்டீங்க. அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய பதவியில் இருக்கட்டும், அவங்கள பார்த்து எல்லாரும் கை கட்டி வாய்ப்புத்தி நிற்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. யாராக வேணாலும் அவங்களுக்கு இருந்துட்டு போட்டுங்க, நமக்கு மரியாதையில் எடுத்துகிற அங்கெங்கன்னங்க நமக்கு வேலை அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. காரணம், பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசுவாங்க. அவங்களோட சேர்ந்து ஏதாவது சொத்து வாங்கிறது அல்லது வியாபாரம் தொடங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி அந்த பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. குரு பகவானும் அடுத்து மாறி உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. இதுவரைக்குமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. வார்த்தையாலேயே அந்த கஷ்டங்களை சொல்ல முடியாது. எங்கே போனாலும் பிரச்சனை அப்படின்னு இருந்த நிலைமை மாறும். இன்றைக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. கடையை தேடி வாடிக்கையாளர்கள் இனிமேல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. வாஸ்து மட்டும் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் பணப்பற்றாக்குறை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நல்லவை மிகவும் நரகமாகத்தான் ஆரம்பத்தில் தோன்றும். ஆனால் முடிவில் அது சொர்க்கமாகும். ஆனால் கெட்டவை ஆரம்பத்தில் சொர்க்கமாக தெரியும். ஆனால் முடிவிலோ நரகமாகிவிடும். ஆமாங்க, ஆரம்பத்தில் கஷ்டப்படுறதை பற்றி நீங்கள் எப்பயுமே நினைக்க மாட்டீங்க. பரவாயில்ல, கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அந்த கஷ்டங்கள் இருக்கும் பொழுது கூட தப்பான வழியில் காசு வந்தால் அதெல்லாம் தட்டி எறிந்து விட்டு நேர்மையான வழியிலேயே சென்று எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு உண்மையான வழியில் சம்பாதித்து உயர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும். கூட பிறந்தவங்களும் அனுசரணையாக பேசுவாங்க. சகோதர வகையில், அதாவது மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அழகு அதுவும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த சில உறவுக்காரங்க இன்றைக்கி வழியே வந்து பேசுவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். புதுசாக பழகிறவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிக்க வேண்டாம், கவனமாக இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இறக்கப்படுபவர்கள் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் சாதிக்க முடியாது, ஆனால் வாழ்ந்து காட்டலாமே தவிர ஒருபோதும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏமாத்துகிற வேலைலாம் நமக்கு என்னத்துங்க? நாம் எப்பயுமே அடுத்தவங்களை ஏமாத்துறதில்ல, நம்மளை தான் இன்றைக்கும் யாராவது ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏமாறாதே ஏமாற்றாதேங்கிற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் வந்து கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சம்பாத்தியம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. சொந்தக்காரங்களும் வீடு தேடி வருவாங்கங்க. அதே மாதிரி பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிட்றது நல்லது, நேரத்தில் உறங்கிறது நல்லதுங்க. இரவு நேரங்களில் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம். ஏழரைச்சனி இருக்கிறதுனால ஞாபக மறதியெல்லாம் கொஞ்சம் வரும். அதுவும் பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபத்தை அள்ளி கொடுக்கும்.
உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி வந்து சேருங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் உட்கார்ந்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. முத்திரையன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னருங்க. சோழ மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னருங்க. அவர் முருக பக்தராக இருந்தார். முருகப்பெருமான் அதாவது பஞ்சலோக சிலை ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். தன்னுடைய அரண்மனையில் ஒரு நல்ல சிற்பியை தேர்ந்தெடுத்து அந்த பஞ்சலோக சிலையை அழகாக செய்து வணங்கி அது சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு அர்ப்பணித்தாருங்க. அப்புறம் அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. முருகப்பெருமான் ஆறுமுகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தபதியை தேடினார். ஒரே ஒரு ஸ்தபதி மட்டும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. அந்த ஸ்தபதியிடம் நீங்கள் இந்த மாதிரி ஆறுமுகப்பெருமான் நல்ல ஒரு கற்சிலையில் ஆறுமுகப்பெருமானை மயில் வாகனத்துடன் நீங்கள் வடிக்க வேண்டும். பார்க்குறதுக்கு முருகப்பெருமான் அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாருங்க. அந்த ஸ்தபதி ராப்பகலா ஓம் முருகா சரவணபவா இதெல்லாம் சொல்லி அடுக்கடுக்காக திருமந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கடுத்து திருப்புகழெல்லாம் பாடிக்கொண்டே அவர் நிறைய முருக பக்தராக மாறி அந்த ஸ்தபதி அந்த முருகப்பெருமான் சிலை செய்வதற்கான கல் எங்கே தூய்மையாக கிடைக்கும் அப்படின்னு தேடி ஒரு இடத்துல அதை கபிடிச்சு கொண்டு வந்தாருங்க. ஏன்னா கல்லையும் ஆண்கல் பெண்கல் அலிக்கல் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஆண் கல்லாக தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வந்தார். அந்த ஸ்தபதி கொண்டு முருகப்பெருமானுடைய சிலையை வடிக்க ஆரம்பித்தார். 6 முகங்களெல்லாம் அழகாக வடிவமைத்தார். அதே மாதிரி 12 கைகளும் அழகாக வடிவமைத்தார். அதெல்லாம் வடிவமைத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த சிலையிலிருந்து வெப்பம் உஷ்ணம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முத்து முத்தாக வியர்வை துளிகளெல்லாம் வர ஆரம்பித்தது. உடனே அந்த ஸ்தபதிக்கு ஒரே ஆச்சரியம். தன்னுடைய மன்னன் முத்திரையனிடம் போய் சொல்கிறாரு. அவரும் முத்திரையனும் ஓடி வரார். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஸ்தபதியோட பக்திமயம் அந்த கலைநயம் அதெல்லாம் பாராட்டுறார். அடுத்ததாக மயில் வாகனத்தை வடிக்கிறாரு. அப்படியே தத்ரூபமாக வருது. அதுக்கு அடுத்தது சிலை வடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, கண் திறப்பாங்க. மயில் மயில் வாகனத்தினுடைய மயிலுடைய கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சந்தேகம். இந்த மயில் அப்படியே முருகப்பெருமானை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஸ்தபதி அந்த மயில் வாகனத்தின் கால்களை எல்லாம் கட்டி போடுறார். அதுக்கடுத்தது அந்த மயில் வாகனத்தின் கண்களை திறக்கிறார். அவர் நினச்ச மாதிரியே அந்த மயில் வாகனம் அப்படியே அந்த ஆறுமுக பெருமானை சுமந்து கொண்டு பறக்க ஆரம்பித்தது. உடனே அந்த மயிலுடைய ஒரு செகண்டு தான் அந்த மயிலுடைய கால்களில் இருக்கக்கூடிய நகங்களை அந்த ஸ்தபதி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த உளியால் ஒரு தட்டு தட்டினார். உடனே மயில் பறக்காமல் அப்படியே அமர்ந்துடுச்சு. இந்த அற்புதமான முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் செய்யணுமா, அழகாக போங்க. எட்டிக்குடி முருகன், அந்த எட்டிக்குடி முருகப்பெருமான் இவ்வளவு அற்புதமான முருகப்பெருமான், தத்ரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். உடனே இந்த முத்திரையர் அந்த ஸ்தபதிக்கு ஏகப்பட்டதெல்லாம் கொடுத்து அவரை வாழ்த்துறார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் அந்த எட்டிக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த திருக்கோவில். அதாவது இறைவன் முருகப்பெருமான் அங்கே அப்படியே பேசக்கூடிய வகையில் இருக்கிறார். அதுக்கு பிறகு வள்ளி தெய்வானையும் வடிவமைத்து அங்கே வைக்கிறாங்க. இங்கே முருகப்பெருமானுக்கு காவடி சமர்ப்பிக்கக்கூடிய திருவிழா ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் இங்கே ரொம்ப அருமையாக அனுசரிக்கப்படுகிறது. கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமான் திருவீதி உலாலாம் இங்கே வராருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான முருகப்பெருமான், கண்கண்ட தெய்வம், கண்கொள்ளா காட்சி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பரவசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த எட்டிக்குடி முருகன் கோவில் எங்கே இருக்குன்னா
அதாவது நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 13 கிலோமீட்டருங்க. சீராவட்டம் பாலத்துக்கு வடக்கே 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஸ்தல விருட்சமே எட்டி மரம் தான். அருணகிரியார் காஞ்சிக்குடி அப்படின்னு இந்த எட்டிக்குடியை அருமையாக பாடியிருக்கிறார். இந்த முருகப்பெருமானை போய் வணங்கினோம்னா அரசு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், வழக்கில் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் சீக்கிரமாக கூடி வரத்துக்கான சூழலும் இருக்குதுங்க. இன்றைய தினம் சஷ்டி திதியாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்குவோம், எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.